கம்மியா இருக்கிற ஒரு சிறப்பு தேவைக்கான குழந்தையை என் பள்ளியில நான் வந்து அவங்களுக்கு ஒரு சேர்க்கை கொடுப்பது மூலயமா மற்ற பேரண்ட்ஸுங்க தவறுதலான புரிதலோட இருக்கிறவங்க இந்த குழந்தையும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொல்ற ஒரு பெரிய நெகட்டிவ் எனக்கு இருக்கு. ஆனாலும் அதை நான் பொருட்படுத்தாம, ஏன்னா நார்மலா இருக்கிற ஐக்யூ லெவல் 90க்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லா பள்ளியிலயும் இடம் கிடைக்கும். ஆனா ஐக்யூ லெவல் கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கு எந்த பள்ளியிலும் இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இடம் கொடுத்தாலும் அவங்க நேம் டேக் கொடுப்பாங்க. ஆனா நம்ம பள்ளியில அவங்களுக்கு முறையான ஐக்யூ டெஸ்ட் எடுத்துட்டு எக்மோர் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்க ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்களோட ஐக்யூ டெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறமா நம்ம ஒரு தடவை அசஸ்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையானது நம்ம பள்ளியில பாத்தீங்கன்னா சிறப்பு குழந்தைங்களுக்கு 10 மணில இருந்து 12:30 மணி வரைக்கும் நம்ம பள்ளியில இருக்கு. முதல் ஒரு மணி நேரம் அவங்களுக்கு ரெமடியல் டீச்சிங் கொடுப்போம். அதுக்கப்புறம் எந்த குழந்தைக்கு எந்த தெராப்பி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை ஸ்பீச் டிலேவா இருந்தா ஸ்பீச் தெராப்பி, பிஹேவியர் மாடிஃபிகேஷன்னா பிஹேவியர் தெராப்பி வேணும். அப்புறம் ஸ்கில்ஸ் ரொம்ப பண்ண முடியல ஸ்கில் பேஸ்ட் கொடுத்துருவோம். ஆன்லைன் இன்டர்வென்ஷனும் அவங்களால வந்து ஆன்லைன் இன்டர்வென்ஷன். ஸோ அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அது எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படின்னா நம்ம பள்ளியில வந்து என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட் கத்தார்ல இருந்து வராங்க, நார்த் சென்னையில இருந்தா நார்த் இந்தியால இருந்தும் வராங்க, பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காங்க, உத்தரப்பிரதேச இருந்து குழந்தைங்க வந்து சேர்க்கிறாங்க. சின்ன சின்ன ஒரு யூடியூப்ல நம்ம பேசுற விஷயங்கள் தான் வந்து பெரிய அளவுக்கு ரீச் ஆகி கத்தார் வரைக்கும் போயிட்டு நம்ம கிட்ட குழந்தைங்க வராங்க. நம்ம பள்ளியில நான் கொண்டு செல்ற வழிமுறை சரியானதா இருக்கிறது ஒரு நம்பிக்கை எனக்கு. பெற்றோர்களும் மற்றவர்கள் எந்த விதமான விளம்பரமும் இல்லாம எனக்கு இவ்வளவு ஒரு ரீச் கிடைக்கிறதுக்கான காரணம் நான் கொண்டு வர பாதை சரியா இருக்குதுன்றதுதான். ஸோ அதே பாதையில நான் செயல்படுவேன். ஏன்னா சிறப்பு தேவைகளான குழந்தைகளுக்காக முழுக்க முழுக்க கொண்டு வரப்பட்ட பள்ளி தான்.